வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, சிறை. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் ஆயுதப்படையில தலைமை காவலரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம விக்ரம் பிரபு. அவர் ஒரு சூழ்நிலை காரணமா ஒரு நீண்ட வழிக்காவலுக்காண்டி வேலூர் சிறையில உள்ள ஒரு கைதியை எடுத்துட்டு சிவகங்கை கோர்ட்ல ஆஜர்படுத்த போறாரு. போற சமயத்துல அவங்க டீ சாப்பிடுற இடத்துல இந்த கைதி தப்பிச்சிடுறான். தப்பிச்சது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருந்த துப்பாக்கியோட தப்பிச்சு போயிடுறான். தப்பிச்சு போய் அந்த கைதியை பிடிக்க விக்ரம் பிரபு அவங்களும் போறாங்க. போன கைதி ஒரு லோக்கல் ஸ்டேஷன்ல அவனே சரணடைஞ்சுதான். சரணடைஞ்சதுக்கப்புறம் விக்ரம் பிரபுட்ட நடந்ததை சொல்கிறான். நீ எதுக்கு போய் லோக்கல் ஸ்டேஷனில் சரணடைஞ்சுன்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்குறப்ப அந்த பையன் தன்னோட பேர் தனக்கு என்ன நடந்துச்சுங்கிற சொல்கிறாரு. அந்த கதையை கேட்ட விக்ரம் பிரபு அந்த பையனுக்கு உதவுனாரா இல்லையாங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முக்கிய பிரச்சனை இந்து முஸ்லீம் பிரச்சனை பற்றின ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில் மூணார் ரமேஷ் நல்லபடியாக நடிச்சிருப்பார். அந்த காட்சி பார்த்தீங்கன்னா இந்த படத்திலே ஒரு தரமான சம்பவமாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏஆர் போலீஸுக்கும் லோக்கல் போலீஸுக்கும் உள்ள வித்தியாசம் காட்டியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் வந்த போலீஸ் படங்களே நிறைய டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.